வணக்கம். கடன் என்ற வார்த்தையை கேட்டாலே கண்கலங்கும் அளவிற்கு இப்போ நிறைய பேருக்கு கஷ்டமாயிடுது. இன்றைய கலியுகத்தில் கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரோ இல்லையோ, இந்த கடன் சுமை கஷ்டங்களை வாரி வாரி கொடுத்துடுது. இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரணும்னு நம்ம நினச்சாலும் அந்த விதி நம்ம விடமாட்டேங்குது. கஷ்டத்தில் இழுத்துட்டு நம்மை தள்ளக்கூடிய வேலையை சரியாக செஞ்சிடுது. நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் குபேரனுடைய பார்வை இருக்கணும். வருமானத்திற்கு எந்த இடத்திலும் தடை வரக்கூடாது. அப்படின்னா வருமானம் பெறுகிறதுக்கு, கடன் சுமை குறையிறதுக்கு ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்கிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு தொன்னையில் நெல் வாங்கி வச்சுக்கணும். வெள்ளி கிண்ணத்தில் நெல்லை வைக்கிறது இன்னும் சிறப்பு. வசதி இருக்கிறவங்க வெள்ளி கிண்ணத்தில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா தொன்னையில் வைத்தாலே போதுமானது. இது பார்த்திங்கன்னா சந்திர பகவானுக்கு உரிய தானியம் நெல். வெள்ளியும் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு உரிய உலோகம். ஒரு மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கணும். இந்த தீப சுடரானது வடமேற்கு திசை நோக்கி எரியணும். நெல்லுக்கு பக்கத்திலேயே இந்த தீபம் இருக்கட்டும். அந்த தீப சுடரை நம்ம வீட்டு வடமேற்கு திசையில் திருப்பி வச்சுட்டு தினமும் காலையில் எழுந்து இந்த பரிகார தீபத்தை ஏற்றி வைத்து குலதெய்வத்தையும் குபேரரையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்து எவர் ஒருவர் 2 நிமிடங்கள் கண்களை மூடி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற கடன் சுமை படிப்படியாக குறையும். பணவரவும் படிப்படியாக உயரும். பணத்திற்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. மாதத்திற்கு 1 முறையோ 2 முறையோ பழைய நெல் தானியங்களை எடுத்து குருவிகளுக்கோ பறவைகளுக்கோ இரையாக போட்டுவிட்டு மீண்டும் புதிதாக நெல் வாங்கி வைப்பது நல்லது. ஒரு வீட்டு பூஜை அறையில் நெல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் எல்லா விஷயங்களும் விருத்தி அடையும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விளக்கை நம்ம 48 நாள் ஏற்றினோம் அப்படின்னா நம்மளோட நிதி நிலைமையில் நல்ல மாற்றம் இருக்கும். இதை அப்படியே தொடரும் போது நம்ம வாழ்க்கையில் இன்னும் மேலே உயரத்திற்கு போவோம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு போவோம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.